ஒரு 12லேருந்து 16 மணி நேரம், 17 மணி நேரம் வேலை பார்க்குறாங்கங்க. அவ்வளோ கஷ்டங்க. ஏன்னா வெளிநாட்டு யோகம்னு சொல்லவே கூடாது. நான் வெளிநாட்டு யோகான்னு உங்களுக்காக சொல்றேன் ஏன்னா இந்த வெளிநாட்டில இருக்கக்கூடிய நண்பர்கள் இத பார்த்தாங்கன்னா தெரியும். ஏன்னா எனக்கு அந்த வலியும், வேதனையும் நான் அப்படியே உள்ள ரணமா அனுபவிச்சிருக்கேன். ஆனா நம்ம சூழ்நிலைகளுக்கு போக வேண்டியது இருக்கு, சம்பாதிக்க வேண்டியது இருக்கு, கடமைகள் இருக்கு, தேவைகள் இருக்கு. அத நம்ம பெருக்கும்போது இது பண்ணி தான் ஆக வேண்டியிருக்கு. அதில ஒண்ணும் மாற்று கருத்தே கிடையாது. வெளிநாட்டிலேருந்து ஃபோட்டோ போடுறாங்க, வெளிநாட்டிலேருந்து நம்ம பார்க்குறோம்ல. ஆனா அங்க போய் பார்க்கணும். அவங்க அந்த கஷ்டங்களையும் அவங்க ஃபோட்டோ எடுத்தோ, இல்ல ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்கன்னா, கண்டிப்பா வெளிநாட்டோட வாழ்க்கை எனக்கு கண்டிப்பா வந்து வெளிநாடு போகக்கூடிய நண்பர்களுக்கு உதவியா இருக்கும். நெறைய பேர் படிச்ச படிப்புக்கு போறாங்க பாருங்க. அது கூட ஒரு வகையில ஓகே. படிக்காத படிப்புக்கு ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும், நான் சம்பாரிச்சா போதும்னு நினைக்கும்போது, கொஞ்சம் கூடுதலான கஷ்டங்கள் இருக்கு. வாய்ப்பு இருந்தா, உங்களுக்கு தேவைகள் இருந்தா வெளிநாட்டு போங்க. இல்லையா அப்படின்னா, இன்னும் இங்கேயே இருந்து நெறைய வாய்ப்புகள் இருக்கு. உடனே அத சம்பாரிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி பண்ண முடியாது பாருங்க. வெளிநாட்டு வாழ்க்கைன்னு சொல்றாங்க. அதுக்கு ஏத்த செலவுகளும் இருக்குல்ல. அது குடும்பம், குடி, புள்ள குட்டியெல்லாம் இருந்துச்சுன்னா, இன்னும் அதிகமான செலவு இருக்குல்ல.